தமிழக மீனவர்களை மீட்க வலுவான ஒருங்கிணைந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். தூதரக ரீதியான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். சென்னை கிண்டி கடை நூற்றாண்டு பல்நோக்கு மருத்துவமனையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திடீர் ஆய்வு. அவசர சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளுக்கு சென்று ஆய்வு நடத்தினார் முதலமைச்சர். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் குறித்து பேசிய தொல் திருமாவளவனுக்கு எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். அரசியலில் இருந்து திருமாவளவன் காணாமல் போவார் என கடும் தாக்கு. தமிழக அரசியலில் கலைஞரை எதிர்த்த அளவிற்கு எம்ஜிஆரை எவரும் விமர்சிக்கவில்லை என திருமாவளவன் விளக்கம். எம்ஜிஆரை அவமதிக்கும் நோக்கம் தனக்கு இல்லை எனவும் பேட்டி. தொண்டர்களின் விருப்பப்படி மெகா கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடிப்போம். கூட்டணி குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என பாமக தலைவர் அன்புமணி பேச்சு. இன்னும் ஒரு சிறு காலத்திலே நாம் முடிவு செய்வோம். நல்ல ஒரு கூட்டணியை அமைப்போம். மெகா கூட்டணியை அமைப்போம். நாம் ஆட்சிக்கு வரும். பூம்புகாரில் நாளை வன்னியர் மகளிர் பெருவிழா மாநாட்டை நடத்துகிறார் ராமதாஸ். அன்புமணி நடத்திய பொதுக்குழு குறித்து சொல்வதற்கு ஒன்றுமில்லை என ராமதாஸ் பேட்டி. அன்புமணி தலைமையில் நடைபெற்ற பாட்டாளி மக்கள் கட்சி பொதுக்குழு செல்லாது. பாமக பொதுச் செயலாளர் முரளி சங்கர் பேட்டி. மாநில கல்விக் கொள்கை குறித்து மத்திய இணையமைச்சர் எல் முருகனுக்கு சரியான புரிதல் இல்லை. அமைச்சர் அன்பில் மகேஷ் விமர்சனம். தமிழக அரசின் புதிய கல்விக் கொள்கை தொலைநோக்கு பார்வையுடன் உருவாக்கப்பட்டுள்ளதாக மகிழ்ச்சி. மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் பாராட்டு. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேர் சிறைபிடிக்கப்பட்டதால் உறவினர்கள் கொந்தளிப்பு. தங்கச்சி மடத்தில் சாலை மறியல் போராட்டம் நடத்தியதால் போக்குவரத்து பாதிப்பு. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே வீட்டில் பட்டாசு தயாரித்த போது ஏற்பட்ட வெடி விபத்தில் 3 பெண்கள் உயிரிழப்பு. சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த வீட்டின் உரிமையாளர் கைது. வெயில் சுட்டரித்த நிலையில் கரூர், திருவாரூர் உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை. வெப்பம் தணிந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. கேரளாவில் ஆற்றில் குளிக்க சென்ற கோவை கல்லூரி மாணவர்களில் ஒருவர் மீட்பு. மற்றொரு மாணவரை தேடும் பணி தீவிரம். மதுரை மாநாடு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு திருப்பு முனையாக அமையும். தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் நம்பிக்கை. தென்காசி ஆழ்வார்குறிச்சியில் ஒரு வீட்டிற்கு 11.95 லட்சம் மின் கட்டணம் வந்ததால் வாடிக்கையாளர் ஷாக். 1,03,000 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தி இருப்பதாக குறுந்தகவல். தென்காசி ஆழ்வார்குறிச்சியில் ஒரு வீட்டிற்கு 11.95 லட்சம் மின் கட்டணம் வந்ததால் வாடிக்கையாளர் ஷாக். 1,03,000 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தி இருப்பதாக குறுந்தகவல். டெல்லியில் பெய்த கனமழையினால் கோவில் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் 8 பேர் உயிரிழப்பு. இடுபாடுகளில் சிக்கிய 8 பேர் மீட்பு. உத்தரப்பிரதேச எல்லையில் கொட்டி தீர்த்த கனமழையினால் பல இடங்களில் தண்ணீர் தேங்கியது. காசிப்பூர் சாலையில் தண்ணீரில் நீந்திச் செல்லும் வாகனங்கள். டெல்லியில் கொட்டி தீர்த்த கனமழையினால் பல இடங்களில் தண்ணீர் தேங்கியது. வாகனங்கள் தேங்கியதால் போக்குவரத்து முடங்கியது.
உத்தரகாண்டில் மேக வெடிப்பினால் பெய்த மழையில் வீடு இழந்தவர்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி அறிவிப்பு. பண்டிகை காலத்தில் பயணம் செய்ய 20 விழுக்காடு சலுகை அறிவித்த ரயில்வே அமைச்சகம். பண்டிகை காலத்தில் பயணம் செய்ய 20 விழுக்காடு சலுகை அறிவித்த ரயில்வே அமைச்சகம். அக்டோபர் 13 முதல் 26ஆம் தேதிக்குள் பயணத்திற்கு ரிட்டர்ன் டிக்கெட் உடன் முன்பதிவு செய்தால் 20 விழுக்காடு சலுகை. பெங்களூருவில் நாளை பல்வேறு திட்டங்களை துவக்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. வந்தே பாரத் ரயில் சேவையை துவக்கி வைக்கிறார். ஜார்க்கண்டில் தடம் புரண்ட சரக்கு ரயில் மீது மற்றொரு ரயில் மோதி விபத்து. 21 பெட்டிகள் தடம் புரண்டதால் தண்டவாளம் சேதம். பெரிதாக மோதிக்கொள்ள இருந்த இந்தியா பாகிஸ்தான் சண்டையை நிறுத்தியதாக ட்ரம்ப் மீண்டும் திட்டவட்டம். அணுசக்தி மோதலுக்கு முன்னதாக தடுத்து விட்டதாக அமெரிக்க அதிபர் மீண்டும் உறுதி. ட்ரம்பின் 50 விழுக்காடு வரி விதிப்பால் இந்தியா ரஷ்யா கைகோர்த்து களமிறங்கும். முன்னாள் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் போல்டன் எச்சரிக்கை. ஆசிய கோப்பை கிரிக்கெட்டில் இந்தியா பாகிஸ்தான் போட்டி நடக்குமா ரத்தாகுமா என சந்தேகம். எந்தவித உத்தரவாதமும் அளிக்க முடியாது என UAE கிரிக்கெட் வாரியம் விளக்கம்.